ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி ஒரு டெடி பியர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த டெடி பியருக்கு நமக்கு மெயினாக தெரிஞ்சிருக்க வேண்டியது நார்மலான சர்க்கிள் இன்க்ரீஸ் எப்படின்னு தெரிஞ்சிருக்கணும், ரெண்டாவது இன்க்ரீஸ் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும், டிக்ரீஸ் ஸ்டிச் எப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். இந்த மூணும் தெரிஞ்சுட்டா இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான். ஸோ இது எல்லாமே நம்ம தனித்தனி பார்ட்டாக செஞ்சு ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு நமக்கு மெயினாக தேவையான பொருட்கள் வந்து இந்த பட்டன்ஸ் நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா அந்த இடத்துல நம்ம ஜாயின் பண்ணும்போது டர்ட்டியாக இல்லாமல் அசிங்கமாக இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம அந்த பட்டன்ஸ் தேவைப்படும். அப்புறம் இந்த போ வந்து ஆப்ஷனல் தான், ஏன்னா இங்கே வந்து நம்ம ஸ்டிச் போடுவோம், அது தெரியாது. அப்படி நீங்கள் உங்களுக்கு இந்த தடவை ரொம்ப சிம்பிளாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த மாதிரி போ வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ இதே போல் நம்ம இன்றைக்கி செய்ய ஆரம்பிக்கலாம். வாங்க, ஒரு ஸ்லிப் நாட் போட்டுட்டு நான் ஒரு 2 செயின்ஸ் ஃபஸ்ட்டு போடுப்பேன். 1 2 செயின்ஸ் போட்டுட்டு இந்த 1 2 இந்த இடத்துல நான் போயிட்டு 6 சிங்கிள் crochet போட போகிறேன். ஸோ 1 2 3 4 5 6 இப்படி 6 சிங்கிள் crochet அந்த ஃபர்ஸ்ட் செயினில் போட்டதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துல போயிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் போயிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போது நம்ம அடுத்த ஸ்டெப் வந்து நார்மலாக சர்க்கிள் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுவோமோ அதே மெத்தட் தான். இப்போது ஒரு செயின் எக்ஸ்ட்ரா போட்டுட்டு ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் நம்ம 2 சிங்கிள் crochet போடுவோம் இல்லையா, அதே போல் இதுலேயும் நம்ம போட்டுக்கலாம். ஸோ 1 ஸோ இதை நான் வந்து ஒரு ஸ்டிச் மார்க்கர் போட்டு வச்சுக்கிறேன். 1 அதே இடத்துல இன்னொன்று 2 நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 2 ஸ்டிச் 1 2 2 அடுத்த இதுலேயும் 2 1 2 அப்புறம் அதில் 1 2 1 2 1 2. ஸோ இப்படி டோட்டலாக 6 ஸ்டிச்லேயும் போட்டு வந்ததுக்கப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் போயிட்டு நம்ம ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடணும். இப்போ மொத்தமாக நமக்கு 12 ஸ்டிச்சஸ் இருக்கணும். இப்போ அடுத்த ஸ்டெப் எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் நம்ம நார்மல் இன்க்ரீஸ் மெத்தடே தான். ஸோ அந்த 12 ஸ்டிச்சுக்கு பதிலாக அடுத்த ரோ வந்து 18 ஸ்டிச்சஸ் வரணும். ஸோ ஒரு செயின் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் இதில் 2 சிங்கிள் crochet போடுறேன். 1 2 இப்போ அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் crochetல நான் போயிட்டு ஒரு ஸ்டிச் மார்க்கர் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் அடுத்த இதில் ஒரு சிங்கிள் crochet, நெக்ஸ்ட் இதில் 2 1 2 அடுத்த இதில் 1 நெக்ஸ்ட் இதில் 1 2. ஸோ இப்படி நம்ம நார்மல் சர்க்கிள் இன்க்ரீஸ் மெத்தட் எதை நான் ஃபாலோ பண்ணிட்டு வரோம். ஸோ அதே போல் நீங்கள் இந்த ரோ வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துடுங்க. இப்படி டோட்டலாக ஃபினிஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் இதை எடுத்துகிட்டு நம்ம போயிட்டு இந்த இடத்துல ஸ்லிப் ஸ்டிச் மொத்தமாக 18 ஸ்டிச் இருக்கணும். இப்போ அடுத்த ஸ்டெப்பு நம்ம நார்மலான இன்க்ரீஸ் தான். ஸோ ஒரு செயின் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் அந்த ஸ்லிப் ஸ்டிச் போடுற இடத்துல நான் வந்து 2 சிங்கிள் crochet போடுறேன். 1 2 போயிட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் போயிட்டு நான் ஒரு ஸ்லிப் ஸ்டிச், அடுத்த 2 ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் crochet 1 நெக்ஸ்ட் இதில் 1 தேர்ட் இதில் 1 2 அப்புறம் அடுத்த 2 ஸ்டிச்சஸில் ஒரு சிங்கிள் crochet 1 1 தேர்ட் ஒன்ல 1 2. ஸோ இது வந்து நார்மல் சர்க்கிள் இன்க்ரீஸ் தான். இந்த வாட்டி 24 ஸ்டிச்சஸ் இருக்கணும். இப்படி டோட்டலாக ஃபினிஷ் பண்ணுறதுக்கப்புறம் 24 ஸ்டிச்சஸ் இருக்கணும். ஸோ இதை எடுத்துகிட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஒன்னில் போயிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச். இப்போது அடுத்த ஸ்டெப்பு நார்மல் இன்க்ரீஸ் தான். ஸோ ஒரு செயின் போட்டுட்டு அந்த ஃபர்ஸ்ட் இதில் 2 சிங்கிள் crochet போடுவோமா. ஸோ 1 2 நான் அந்த மொதல் ஸ்டிச்சை போய் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது நெக்ஸ்ட்டு 3 ஸ்டிச்சஸில் ஒரு சிங்கிள் crochet. ஸோ 1 1 அடுத்த தேர்ட் ஒன்லேயும் 1. இப்போ அடுத்த ஸ்டிச் 3 ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் ஃபோர்த் ஸ்டிச்சில் போயிட்டு 2 சிங்கிள் crochet 1 2 அப்புறம் அடுத்த 3 ஸ்டிச்சில் 1 ஃபோர்த் ஸ்டிச்சில் 2. ஸோ 1 1 தேர்ட் இதுலேயும் 1 ஃபோர்த் இதில் 2 1 2. ஸோ இப்படியே இந்த ரோ ஃபினிஷ் பண்ணிட்டு வாங்க.
இப்படி முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நமக்கு 30 ஸ்டிச் இருக்கணும். ஸோ இந்த ஸ்லிப் ஸ்டிச் மார்க்கர் எடுத்துகிட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஒனில் போயிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச். இப்போது அடுத்த ரோவும் நார்மல் இன்க்ரீஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு செயின் போட்டுட்டு அந்த ஸ்லிப் ஸ்டிச் போட்ட இடத்துலையே 2 சிங்கிள் க்ரோச்செட் 1 2. இப்போ நான் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சை போய் மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் அடுத்த 4 ஸ்டிச் 1 2 3 4 ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோச்செட், 5வது ஸ்டிச்சில் 2 சிங்கிள் க்ரோச்செட். சரிங்களா? ஸோ 1 2 3 4, 5வதுல 2 1 2, அப்புறம் 1 2 3 4 4 ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் 5வதுல 2 1 2. ஸோ இப்படியே ஃபினிஷ் பண்ணிட்டு வாங்க. நமக்கு இந்த இடத்துல 36 ஸ்டிச்சஸ் இருக்கணும். ஸ்டிச்சஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ஸ்டிச் மார்க்கர் எடுத்துகிட்டு ஸ்லிப் ஸ்டிச். ஸோ இந்த இடத்துல 30 ஸ்டிச்சஸ் இருக்கணும், 36 ஸ்டிச்சஸ். இப்போது அடுத்த இதில் ஒரு செயின் போட்டுட்டு அந்த ஸ்லிப் ஸ்டிச் போட்ட இடத்துல 2 சிங்கிள் க்ரோச்செட் 1 2. இப்போது ஒரு ஸ்லிப் ஸ்டிச் அந்த ஃபர்ஸ்ட் இதில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு 5 ஸ்டிச்சஸில் அடுத்து 1 2 3 4 5 ஸ்டிச்சஸில் ஒரு சிங்கிள் க்ரோச்செட், 6வது ஸ்டிச்சில் 2 சிங்கிள் க்ரோச்செட் போடணும். சரிங்களா? 1 2 3 4 5, 6வதுல 2 1, அதே இடத்துல இன்னொன்று, அப்புறம் 1 2 3 4 5 6. இந்த 6வது ஸ்டிச்சில் 2 சிங்கிள் க்ரோச்செட். ஸோ இப்படியே நீங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டு வாங்க. மொத்தமாக நமக்கு இந்த இடத்துல 42 ஸ்டிச்சஸ் இருக்கணும். கடைசியில் 1 2 3 4 5 ஸ்டிச் தான் இருக்கணும். இப்போது இந்த ஃபர்ஸ்ட் இதில் போயிட்டு நம்ம ஒரு ஸ்லிப் ஸ்டிச். இப்போது இதுக்கு மேலே தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். இப்போ அடுத்த ஸ்டெப்பும் இதே ஸ்டிச் பாரு தான். ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோச்செட் போட்டால் போதும். ஸோ ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோச்செட் போட்டால் நமக்கு 42 ஸ்டிச் வரணும். ஸோ அதே போல் ஒரு செயின் போட்டுட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்ட இடத்துல ஒரு சிங்கிள் க்ரோச்செட், அதுக்கப்புறம் அந்த இடத்துல போய்ட்டு ஒரு ஸ்லிப் மார்க் போட்டுடலாம். அப்புறம் அடுத்த இதுலேயும் ஒரு சிங்கிள் க்ரோச்செட், நெக்ஸ்ட் இதுலேயும் ஒரு சிங்கிள் க்ரோச்செட் 1 2 3, 4th ஒனில் ஒரு சிங்கிள் க்ரோச்செட், 5th ஒனில் ஒரு சிங்கிள் க்ரோச்செட், 6th ஒனில் ஒரு சிங்கிள் க்ரோச்செட், 7th ஒன்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோச்செட், 8th ஒன்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோச்செட். ஸோ இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஸ்டிச் மட்டும் போட்டால் போதும். மொத்தமாக இந்த இடத்துல நமக்கு 42வது ஸ்டிச் வரணும். ஸோ இந்த 8வது வரிசையிலையும் நமக்கு 42 ஸ்டிச்சஸ் இருக்கணும். இப்படி ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் நமக்கு 42 ஸ்டிச் வரணுமா? ஸோ அதனால் என்னாச்சுன்னா ஃபோல்ட் ஆகிடும். ஏன்னா கீழே இதுவும் 42, அடுத்தது இதுவும் 42ன்றனால இப்படி கொஞ்சம் ஃபோல்ட் ஆகும். அதனால் நீங்கள் என்னடா இது வந்து மடங்குதுன்னு கவலைப்பட தேவையில்லை. ஸோ இந்த ஸ்டிச்சை எடுத்துகிட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஒனில் போயிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச். இப்போது அடுத்த ரோ நம்ம இன்க்ரீஸ் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த 9வது ரோலேருந்து 15வது வரிசை வரைக்கும் இப்போ போடுற ஸ்டெப்பே தான் நம்ம போட போகிறோம். அதாவது இந்த 9வது வரிசையில் போடுறோம் இல்லையா, அதே ஸ்டெப் தான் 15வது ரோ வரைக்கும் நமக்கு வரணும். ஸோ இந்த 9th ரோக்கு வந்து ஒரு செயின் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் இதில் 2 சிங்கிள் க்ரோச்செட் 1 2. அதுக்கப்புறம் அடுத்த 6 ஸ்டிச்சில் 1 2 3 4 5 6 ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோச்செட், 7வது ஸ்டிச்சில் 2 சிங்கிள் க்ரோச்செட். ஸோ அடுத்த 6 இதில் ஒரு சிங்கிள் க்ரோச்செட் 1 2 3 4 5 6. இந்த 7வது ஸ்டிச்சில் போயிட்டு நம்ம 2 1 2
ஸோ இது எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் இதில் 2 சிங்கிள் crochet போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு 6 ஸ்டிச்சஸில் ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் crochet போட்டுட்டேன். 7th ஒன்ல 2 சிங்கிள் crochet போட்டுட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு 6 ஸ்டிச்சஸில் ஒரு சிங்கிள் crochet 1 2 3 4 5 6 7th ஒன்ல 2 1 2 இப்படியே நீங்கள் முடிச்சுட்டு வாங்க. இந்த இடத்துல நமக்கு 48 ஸ்டிச்சஸ் இருக்கணும். 48 ஸ்டிச்சஸ் நீங்கள் எண்ணி பார்த்துக்கணும். இப்போது இந்த இடத்துல நமக்கு வந்து 48 ஸ்டிச் இருக்கா? ஸோ அதில் போயிட்டு ஃபர்ஸ்ட் இதில் போயிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச். இப்படி ஃபர்ஸ்ட் இதில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் அடுத்த 9 10 11 12 13 14 15 அடுத்த 6 வரிசை இதே 48 ஸ்டிச் தான் இருக்கணும். ஸோ அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் crochet. ஸோ ரிப்பீட் பண்ணுற மறுபடியும் இப்போ 10th ரோலேருந்து அடுத்த இப்போ வந்து 9th ரோ போட்டாச்சு. 10th ரோலேருந்து 15th ரோ வரைக்கும் நம்ம 48 ஸ்டிச்சஸ் தான் இருக்கணும். ஸோ அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் crochet போட்டால் போதுமானது. சரிங்களா? இப்போது ஒரு செயின் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் இதில் ஒரு சிங்கிள் crochet போட்டுக்கலாம். போட்டுட்டு ஸ்லிப் ஸ்டிச் மார்க்கர் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் crochet, தேர்டு சிங்கிள் crochet, ஃபோர்த் இதுலேயும் ஒரு சிங்கிள் crochet, ஃபிஃப்த் இதுலேயும் ஒரு சிங்கிள் crochet, சிக்ஸ்த் இதுலேயும் ஒரு சிங்கிள் crochet. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு சிங்கிள் crochet. 7th இதுலேயும் ஒரு சிங்கிள் crochet, 8th இதுலேயும் ஒரு சிங்கிள் crochet, 9th இதுலேயும் ஒரு சிங்கிள் crochet. ஸோ இப்படியே 42 ஸ்டிச்சஸ்லேயும் 48 ஸ்டிச்சஸ்லேயும் நீங்கள் போட்டு வந்திருக்கணும். ஸோ 48 ஸ்டிச்சஸ். ஸோ இப்போ நான் 10th ரோ ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இதுக்கு மேலே 11 12 13 14 15 இந்த 15 மீதி 5 ரோஸையும் நீங்கள் தான் ஃபினிஷ் பண்ணிட்டு வரணும். ஒவ்வொரு இதுலேயும் ஒரு சிங்கிள் crochet. ஸோ 48 ஸ்டிச்சஸ் வந்து 15 ரோஸ் வரைக்கும் இருக்கணும். சரிங்களா? இப்போது நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிச்சாச்சு. அதாவது நம்ம 9 10 11 12 13 14 15 இந்த 7 ரோஸ்மே 48 ஸ்டிச்சஸ் வச்சு முடிச்சாச்சு. ஸோ இப்படி 48 ஸ்டிச்சஸ் வந்து ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இப்படி இருக்கும் இந்த இடத்துல. இப்போ அடுத்த ரோ ஃபுல்லாகவே நம்ம டிக்ரீஸ் தான் கொடுக்க போகிறோம். ஸோ டிக்ரீஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் ஆல்ரெடி வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் போட்டேன். ஒரு செயினை போட்டதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு இந்த 2 ஸ்டிச்சு 1 2 இந்த 2 ஸ்டிச்சு சேர்த்து நான் வந்து டிக்ரீஸ் கொடுக்க போகிறேன். இதையும் சேர்த்து. ஸோ இது எப்படின்னா ஒரு செயின் போட்டதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் உள்ளார விட்டு அதாவது ஸ்லிப் ஸ்டிச் போட்ட இடத்துல உள்ளார விட்டுட்டு ஹூக்கை பிடிச்சி இழுத்து இப்படி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டிச்சையும் சேர்த்து உள்ளார விட்டுட்டு பிடிச்சி இழுத்துட்டு இப்போது இந்த 3 ஸ்டிச்சு சேர்த்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இதுதான் டிக்ரீஸ். ஸோ இப்படி 2 ஸ்டிச்சு சேர்த்து ஒரே ஸ்டிச்சாக போடுறது தான் டிக்ரீஸ். சரிங்களா? இப்போது அடுத்த 6 ஸ்டிச்சில் நம்ம சிங்கிள் crochet போடுறோம். ஒவ்வொரு சிங்கிள் crochet 1 2 3 4 5 6 இப்படி 6 சிங்கிள் crochet போட்டதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் இப்போ டிக்ரீஸ் கொடுக்கலாம். ஸோ நல்லா இப்போ க்ளோஸ்அப்பில் பார்க்கலாம். இப்போ இதையும் சேர்த்து இந்த 2 ஸ்டிச்சு சேர்த்து நம்ம வந்து டிக்ரீஸ் கொடுக்க போகிறோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட்டு உள்ளார விட்டுட்டு பிடிச்சி இழுத்துட்டு அப்படியே வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஸ்டிச் இப்போ பார்த்திங்கன்னா பக்கத்து ஸ்டிச்சில் உள்ளார விட்டுட்டு பிடிச்சி இழுத்துட்டு இப்போ இந்த 3 லூப்பும் வந்ததுக்கப்புறம் இந்த 3 லூப்லேயுமே நம்ம பிடிச்சி டிக்ரீஸ். பார்த்திங்களா? இது ஒரு ஸ்டிச் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அடுத்த 6 ஸ்டிச்சில் ஒவ்வொரு சிங்கிள் crochet 1 2 3 4 5 6
இப்படி 6 ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் டிக்ரீஸ் கொடுக்கலாம். இப்போ இந்த 2 ஸ்டிச் 1 2 இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம டிக்ரீஸ் கொடுக்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்சர்ட் பண்ணிவிட்டு பிடிச்சி இழுத்துட்டு மறுபடியும் அடுத்த ஸ்டிச்சில் உள்ளார விட்டுட்டு பிடிச்சி இழுத்துட்டு இப்போ 3 லூப்ஸ் வந்ததுக்கப்புறம் இந்த 3 லூப்ஸ்லேயும் சேர்த்து நம்ம இழுத்து ஸ்டிச் போடுறோம். ஸோ இப்படியே நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நமக்கு 42 ஸ்டிச்சஸ் இருக்கணும். கடைசியில் இந்த இடத்துல 6 சிங்கிள் க்ரோச்சட்டோடு முடியணும். 1 2 3 4 5 6 இந்த 6 ஸ்டிச்சோடு முடியணும். இப்படி கடைசியாக 1 2 3 4 5 6 ஸ்டிச்சோடு முடிஞ்சிருக்கணும். முடிஞ்சதுக்கப்புறம் இதை எடுத்துகிட்டு நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் இந்த இடத்த கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு 42 ஸ்டிச்சஸ் இருக்கணும். கவுண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்லிப் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் அடுத்த ரோ நம்ம பண்ணணும். ஸோ அடுத்த ரோக்காக ஒரு செயின் போட்டுட்டு இப்போது அதே போல் ஃபர்ஸ்ட்டு இந்த 2 ஸ்டிச்லேயும் நம்ம டிக்ரீஸ் கொடுக்கணும். ஸோ உள்ளார விட்டுட்டு பிடிச்சி இழுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டிச்லேயும் உள்ளார விட்டுட்டு பிடிச்சி இழுத்துட்டு டிக்ரீஸ். ஸோ இது ஒரு ஸ்டிச் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம ஸ்டிச் மார்க்கர் போட்டுக்கலாம். இப்போது அடுத்த 5 ஸ்டிச்சில் டிக்ரீஸ் கொடுக்குறோம். அதாவது அடுத்த 5 ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோச்சட் 1 2 3 4 5. இப்போது இந்த நெக்ஸ்ட் 6வது ஸ்டிச்சு 7வது ஸ்டிச்சு சேர்த்து நம்ம டிக்ரீஸ் கொடுக்குறோம். ஸோ டிக்ரீஸ் 6 7 சேர்த்து டிக்ரீஸ். ஸோ இப்படியே நீங்கள் பண்ணிவிட்டு வாங்க. நடுவில் 5 ஸ்டிச் இருக்கணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு 5 ஸ்டிச்சஸில் ஒரு சிங்கிள் க்ரோச்சட் நம்ம போடணும். 1 2 3 4 5. அதுக்கப்புறம் 6வது ஸ்டிச்சு 7வது ஸ்டிச்சு சேர்த்து டிக்ரீஸ். ஸோ இந்த ரோவில் நமக்கு 36 ஸ்டிச் இருக்கணும். இப்போ இந்த ரோ இந்த இடத்துல நம்ம டிக்ரீஸ் கொடுத்ததுக்கப்புறம் 5 ஸ்டிச்சோடு முடிஞ்சிருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டிச் மார்க்கரை எடுத்துகிட்டு நம்ம போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுடலாம். இப்போது அடுத்தது இதே போல் தான். ஃபர்ஸ்ட் ஒரு செயினை போட்டுட்டு ஃபர்ஸ்ட் இந்த 2 இதில் டிக்ரீஸ் கொடுக்கணும். ஸோ இப்படி டிக்ரீஸ் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் மார்க்கர் போட்டுக்கலாம். போட்டுட்டு அடுத்த 4 ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோச்சட் 1 2 3 4 இப்படி 4 ஸ்டிச்சில் சிங்கிள் க்ரோச்சட் கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த 2 ஸ்டிச்சில் டிக்ரீஸ். ஸோ 5வது ஸ்டிச்சையும் 6வது ஸ்டிச்சையும் சேர்த்து டிக்ரீஸ் கொடுக்குறோம். அப்புறம் நெக்ஸ்ட்டு 4 ஸ்டிச்சஸில் ஒரு சிங்கிள் க்ரோச்சட் போட்டுட்டு 5th and 6th நம்ம டிக்ரீஸ் கொடுக்கணும். 3 4 5th and 6th டிக்ரீஸ். ஸோ இப்படியே ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா நமக்கு 30 ஸ்டிச் இருக்கணும். இப்போ லாஸ்ட் டிக்ரீஸ் இங்கே ஒர்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம 4 ஸ்டிச்சஸோடு முடியும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஸ்லிப் ஸ்டிச் போட்ட இடத்துல போயிட்டு நம்ம ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடலாம். இப்போது அடுத்த ரோ ரொம்ப ஈஸி தான். இதே போல் தான். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு செயினை போட்டுட்டு ஃபர்ஸ்ட் அந்த 2 இதில் டிக்ரீஸ். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு 3 ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோச்சட் போடுறோம். 1 2 3 இந்த 4வதையும் 5வதையும் சேர்த்து டிக்ரீஸ். அப்புறம் நெக்ஸ்ட்டு 3 1 2 3 4வதையும் 5வதையும் சேர்த்து டிக்ரீஸ். ஸோ இப்படியே நீங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டு வாங்க. இப்போ கடைசியாக நமக்கு 3 ஸ்டிச்சோடு முடிஞ்சிருக்கணும். ஸோ ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ரோ இதுதான் 20th ரோ, இதுதான் கடைசி ரோ. சரிங்களா? இப்போ இதுவும் ஆஸ் யூஷுவல் எப்பயுமே போல் ஃபர்ஸ்ட்டு 2 இதில் டிக்ரீஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த 2 ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோச்சட் 1 2. அப்புறம் 3வது ஸ்டிச்சையும் 4வது ஸ்டிச்சையும் சேர்த்து நம்ம டிக்ரீஸ் கொடுக்குறோம். 3 4வது சேர்த்து டிக்ரீஸ். அப்புறம் 1
2 சிங்கிள் crochet போட்டதுக்கப்புறம் 3 4வது சேர்த்து டிக்ரீஸ். ஸோ இப்படியே ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 18 ஸ்டிச் இருக்கும். இதுதான் லாஸ்ட் ரோ. இப்படி டோட்டலாக ஃபினிஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நமக்கு 18 ஸ்டிச்சஸ் இருக்கணும். ஸோ கவுண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இதில் போயிட்டு நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் போட்டு நல்லா த்ரெட்டை லாங்காக விட்டு கட் பண்ணிக்கணும். இப்போது ஹெட் பார்ட் செஞ்சதுக்கப்புறம் இதுக்கு நம்ம காதும் குட்டியான அந்த வாயும் உப்புன வாயும் நம்ம செய்யணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு வாய் செய்யலாம். ஸோ அதுக்காக நம்ம யூஸ்வலாக 3 செயின்ஸ் போட்டுட்டு நம்ம ஸ்டிச்சஸ் போடலாம். 1 2 3 இப்படி 3 செயின்ஸ் போட்டதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு செயின் போடுறேன். எதுக்காகனா நான் வந்து நெக்ஸ்ட் ரோ ஃபுல்லாகவே சிங்கிள் crochet யூஸ் பண்ணுறதுனால. சரிங்களா? அதுக்கப்புறம் நான் வந்து நெக்ஸ்ட்டு இந்த 1 2 ஹூக்லேருந்து செகண்டு ஸ்டிச்சில் 1 2 அதில் போயிட்டு நான் ஒரு சிங்கிள் crochet ஃபஸ்ட்டு போடுறேன். போட்டுட்டு நான் இதை வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் சென்டர் ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் crochet. அப்புறம் இந்த லாஸ்ட் ஸ்டிச் வந்துடும். இதில் நான் போயிட்டு 4 சிங்கிள் crochet. 1 2 3 4. அதுக்கப்புறம் சென்டர் ஸ்டிச்சில் போயிட்டு ஒரு சிங்கிள் crochet. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இந்த கடைசி ஸ்டிச் இருக்கும். இதில் போயிட்டு 3 சிங்கிள் crochet. 1 2 3. இப்போது இதை எடுத்துகிட்டு நம்ம அந்த ஃபர்ஸ்ட் இதில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த இடத்துல வந்து 10 ஸ்டிச்சஸ் கவுண்டிங்ஸ் இருக்கணும். சரிங்களா? இப்போ அடுத்த ரோ வந்து ஒரு செயின் போட்டுக்கலாம். செயின் போட்டுட்டு அந்த ஸ்லிப் ஸ்டிச் போட்ட இடத்துல ஃபர்ஸ்ட்டு ஒரு சிங்கிள் crochet. அப்புறம் அடுத்த இதில் 2 சிங்கிள் crochet. 1 2. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இதில் ஒரு சிங்கிள் crochet. அடுத்த இதில் 2 1 2 1. நெக்ஸ்ட் இதில் 1. அடுத்த இதில் 1 2. நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் crochet. அடுத்த ஸ்டிச்சில் 1 2. நெக்ஸ்ட் இதில் 1. லாஸ்ட் ஸ்டிச்சில் 2 1 2. இப்படி டோட்டலாக ஃபினிஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த ஃபர்ஸ்ட் இதில் போயிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ இப்படி இருக்கும். இப்போ அடுத்த ரோ எப்படின்னா ஃபர்ஸ்ட்டு இந்த இடத்துல நமக்கு வந்து 15 ஸ்டிச்சஸ் இருந்துருக்கணும். ஸோ அதை கவுண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த ரோ வந்து ஒரு செயின் போட்டுட்டு அந்த ஸ்லிப் ஸ்டிச் போட்ட இடத்துல ஒரு சிங்கிள் crochet போட்டுட்டு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி ஒரு ஸ்டிச் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இதுலேயும் ஒரே சிங்கிள் crochet. ஸோ அப்படி 1 2 ஸ்டிச் ஆகிடுச்சா. தேர்டு ஒனில் இன்க்ரீஸ்னால் 1 அதே இடத்துல இன்னொன்று. அப்புறம் இந்த 2 ஸ்டிச்சஸ்லேயும் ஒரு சிங்கிள் crochet. 1 2. அதுக்கப்புறம் இதில் வந்து இன்க்ரீஸ் 1 2. அப்புறம் நெக்ஸ்ட் 2 ஸ்டிச்சஸில் ஒரு சிங்கிள் crochet போட்டுட்டு அப்புறம் அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் நம்ம இன்க்ரீஸ் கொடுக்கணும். ஸோ எப்படியே நீங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா நமக்கு 20 ஸ்டிச்சஸ் இருக்கணும். கடைசி ஒன் வந்து நம்ம இன்க்ரீஸோடு முடிச்சிருக்கணும். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்துகிட்டு நம்ம போய்ட்டு அந்த இடத்துல ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போது நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் நமக்கு 20 ஸ்டிச்சஸ் இருக்கணும். ஸோ கவுண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரோ வந்து ஒரு செயினை போட்டுட்டு ஃபர்ஸ்ட்டு 3 இதில் ஒரு சிங்கிள் crochet போட்டுட்டு 4th ஸ்டிச்சில் ஒரு இன்க்ரீஸ். அப்புறம் நெக்ஸ்ட்டு 3 இதில் ஒரு சிங்கிள் crochet 4th ஒனில் இன்க்ரீஸ். ஸோ இப்படி நம்ம பண்ணிட்டு வரப்போகிறோம். 1 2 3. 3 இதுலேயும் ஒரு சிங்கிள் crochet போட்டுட்டு 4th ஸ்டிச்சில் இன்க்ரீஸ். 1 2. அப்புறம் நெக்ஸ்ட்டு 3 இதில் ஒரு சிங்கிள் crochet போட்டுட்டு அந்த 4th ஸ்டிச்சில் இன்க்ரீஸ். 1 2 3. அந்த ஒவ்வொரு 4th ஸ்டிச்சிலும் இன்க்ரீஸ். 1 2. இந்த இடத்துல நமக்கு வந்து 25 ஸ்டிச்சஸ் இருக்கணும். ஸோ அடுத்த 3 இதில் ஒரு சிங்கிள் crochet போட்டுட்டு 4th ஒனில் இன்க்ரீஸ் கொடுத்துட்டு வாங்க. இப்போ நமக்கு வந்து இந்த இடத்துல 25 ஸ்டிச்சஸ் இருக்கணும்.
ஸோ அந்த ஸ்டிச் மார்க்கர் எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ 4th ரோ முடிச்சிட்டோம். 1 2 3 4. இந்த 5th ரோ எப்படின்னா இந்த ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு சிங்கிள் க்ரோச்செட் போட்டால் போதும். ஸோ டோட்டலாக நமக்கு 5th ரோவும் 25 ஸ்டிச்சஸ் தான் இருக்கணும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ரோவில் வந்து ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோச்செட். ஸோ எப்படி ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. இப்போ இது முடிச்சதுக்கப்புறம் நம்ம போய்ட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் போட்டு கட் பண்ணிக்கலாம். வாங்க ஒரு ஸ்லிப் நாட் போட்டுட்டு நான் ஒரு 2 செயின்ஸ் ஃபஸ்ட்டு போடப்பேன். 1 2 செயின்ஸ் போட்டுட்டு இந்த 1 2 இந்த இடத்துல நான் போயிட்டு 6 சிங்கிள் க்ரோச்செட் போட போகிறேன். ஸோ 1 2 3 4 5 6 இப்படி 6 சிங்கிள் க்ரோச்செட் அந்த ஃபர்ஸ்ட் செயினில் போட்டதுக்கப்புறம் நாம் இந்த இடத்துல போயிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் போயிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போது நம்ம அடுத்த ஸ்டெப் வந்து நார்மலாக சர்க்கிள் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுவோமோ அதே மெத்தட் தான். இப்போது ஒரு செயின் எக்ஸ்ட்ரா போட்டுட்டு ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் நம்ம 2 சிங்கிள் க்ரோச்செட் போடுவோம் இல்லையா, அதே போல் இதுலேயும் நம்ம போட்டுக்கலாம். ஸோ 1. ஸோ இதை நான் வந்து ஒரு ஸ்டிச் மார்க்கர் போட்டு வச்சுக்கிறேன். 1 அதே இடத்துல இன்னொன்று 2. நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் 2 ஸ்டிச் 1 2. ஸோ இப்படி டோட்டலாக 6 ஸ்டிச்லையும் போட்டு வந்ததுக்கப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் போயிட்டு நம்ம ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடணும். இப்போ மொத்தமாக நமக்கு 12 ஸ்டிச்சஸ் இருக்கணும். இல்லை அடுத்த ரோ வந்து 18 ஸ்டிச்சஸ் வரணும். ஸோ ஒரு செயின் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் இதில் 2 சிங்கிள் க்ரோச்செட் போடுறேன். 1 2. இப்போ அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் க்ரோச்செட்டில் நான் போய்ட்டு ஒரு ஸ்டிச் மார்க்கர் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் அடுத்த இதில் ஒரு சிங்கிள் க்ரோச்செட். நெக்ஸ்ட் இதில் 2 1 2. அடுத்த இதில் 1. நெக்ஸ்ட் இதில் 1 2. ஸோ இப்படி நம்ம நார்மல் சர்க்கிள் இன்க்ரீஸ் மெத்தட் எதை நான் ஃபாலோ பண்ணிட்டு வரோம். ஸோ அதே போல் நீங்கள் இந்த ரோ வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துடுங்க. இப்படி டோட்டலாக ஃபினிஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் இதை எடுத்துகிட்டு நம்ம போயிட்டு இந்த இடத்துல ஸ்லிப் ஸ்டிச் மொத்தமாக 18 ஸ்டிச் இருக்கணும். இப்போ அடுத்த ஸ்டெப்பு நம்ம நார்மலான இன்க்ரீஸ் தான். ஸோ ஒரு செயின் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் அந்த ஸ்லிப் ஸ்டிச் போடுற இடத்துல நான் வந்து 2 சிங்கிள் க்ரோச்செட் போடுறேன். 1 2. போயிட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் போயிட்டு நான் ஒரு ஸ்லிப் ஸ்டிச். அடுத்த 2 ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோச்செட் 1. நெக்ஸ்ட் இதில் 1. தேர்ட் இதில் 1 2. அப்புறம் அடுத்த 2 ஸ்டிச்சஸில் ஒரு சிங்கிள் க்ரோச்செட் 1 1. தேர்ட் ஒனில் 1 2. ஸோ இது வந்து நார்மல் சர்க்கிள் இன்க்ரீஸ் தான். இந்த வாட்டி 24 ஸ்டிச்சஸ் இருக்கணும். இப்படி டோட்டலாக ஃபினிஷ் பண்ணுறதுக்கப்புறம் 24 ஸ்டிச்சஸ் இருக்கணும். ஸோ இதை எடுத்துகிட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஒனில் போய்ட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிட்டோம். ஸோ இந்த 4 ரோஸில் வந்து நம்ம 24 ஸ்டிச்சஸ் இருக்குமா. ஸோ அடுத்த 5வது ரோவும் ஒவ்வொரு இதுலேயும் நம்ம ஒவ்வொரு சிங்கிள் க்ரோச்செட் போடணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒவ்வொரு இதுலேயும் ஒரு சிங்கிள் க்ரோச்செட் போட்டுக்கணும். ஸோ இந்த ரோவும் நமக்கு வந்து 24 ஸ்டிச்சஸ் தான் வரணும். ஸோ அப்படியே நீங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டு வாங்க. இப்படி ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோச்செட் போட்டு வந்ததுக்கப்புறம் நமக்கு 24 ஸ்டிச்சஸ் இருக்கும். அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் இதில் போய்ட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்படி ஸ்லிப் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இப்போ இந்த இடத்துல 24 ஸ்டிச்சஸ் இருக்குது. அடுத்த 6th ரோ வந்து நம்ம 12 ஸ்டிச்சஸாக கொண்டு வரணும். ஸோ அதுக்காக நம்ம டிக்ரீஸ் ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். ஸோ ஒரு செயின் போட்டுட்டு இந்த ஃபர்ஸ்ட் 2 இதில் டிக்ரீஸ். ஸோ 1 நம்ம அந்த ஃபர்ஸ்ட் ஒனில் போய்ட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் போட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆல்ரெடி த்ரெட் வந்து கம்ப்ளீட் ஆனதுனால சின்னதாகிடுச்சு. ஸோ இப்படி இருக்கும் நம்மளோட காது.